ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மினிக்கு வந்து சாப்பிட்ற இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரே ரொம்ப என்ன சொல்கிறது மெஸ்ஸியாக இருந்தது பாருங்களா. கேட்டு பின்னாடி இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பால் 2 பேருக்கு தனித்தனியாக வச்சேன். சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க பால் குடிக்காம. மினிக்கு பால் குடிக்கல, நீ பால் குடிக்கல. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ 2 பேரில் யாராவது ஒருத்தரை துரத்தி விட்டு தான் அந்த பாலை குடிக்கணும். 2 பவுலில் தனித்தனியாக வச்சுருக்கேன். அப்பயும் போய் குடிக்கிறது இல்லை. இது பாருங்கள், 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ என்ன 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த இடத்த விட்டு போயிடணும். அப்படி தான் சண்டை நடக்குது. நேருக்கு நேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. மினிக்கு பால் குடி, உனக்கு ஒரு பவுல் வச்சுருக்கோம் போய் குடி. அதோட இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து பாஸ்தா தான் ரெடி பண்ணுறோம். லஞ்சுக்கு பசங்க ரொம்ப நாளாக பாஸ்தான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பாஸ்தாலாம் செய்கிறதுல உடன்பாடே இல்லைங்க. ஏன்னா அது வந்து 100% மைதா தான் அது. ஆனால் வந்து ரொம்ப அடம் முடித்து கேட்டதுனால, அதுவும் ஒரு 6 மாதமாக கேட்டு அடம் முடித்து அழுது அதான் இன்றைக்கி நான் செய்கிற பாஸ்தா. எனக்கு இந்த நூடுல்ஸு பாஸ்தா இதெல்லாம் வந்து அடிக்கடி வாங்கி தரதில் உடன்பாடே கிடையாது. அதெல்லாம் பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. சரி போனால் போகுது, பிடிச்சதை ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே மைதா மாவு தாங்க. இதில் வந்து மைதா மாவு வந்து நமக்கு எவ்வளோ அன்ஹெல்த்தின்றது தெரியும். ஸோ மைதா மாவு பேக்கெட்டே ஃபஸ்ட்டு வாங்க மாட்டேன். ஆனால் பசங்க வந்து அதான் விரும்பி கேட்குறாங்க. கூட இருக்க பசங்களாம் அது அடிக்கடி எடுத்துகிட்டு வரதுனால இவங்களுக்கு வந்து டெம்டிங் ஆகுது. அது எவ்வளோ அன்ஹெல்த்தின்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் செய்வோம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு செய்கிறேன். அதுவே காலையில் இட்லி டிஃபனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.